டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளோ பணத்தை வின் பண்ணார், எவ்வளோ பணம் அவருக்கு சம்பளமாக கிடைச்சிது, எவ்வளோ அமௌண்ட்டை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகளை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளோ பணத்தை வின் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் சீசன் வரைக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 லட்சம். ஸோ அதை தான் டைட்டில் வின்னர் ஆகிறாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் இது ஏன் இப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டைட்டில் வின்னர் ஆகிறாரு அப்படின்றப்போ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கான அந்த இதை பார்த்தீங்கன்னா கார்டை கொடுப்பாங்க. அவங்க போய்ட்டு பேங்க்கில் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பணப்பொட்டி டாஸ்க் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கொண்டு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் ஆகிறாரு அப்படின்றப்ப அவர் 50 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இவங்க வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பணப்பொட்டி டாஸ்க்குன்னு ஒன்று வச்சுட்டு அந்த பணப்பொட்டியில் வைக்கிறாங்களா அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னருடைய அந்த அமௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி என்ன பண்ணி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைட்டில் வின்னருக்கு வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தொகையான 50 லட்சத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. போன சீசனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 50 லட்சம் அப்படின்றப்ப கூட இப்போ இந்த பணப்பொட்டி டாஸ்க் வைக்கிறாங்கன்றப்ப அதில் ஒரு 10-15 வைக்கிறாங்கன்றப்ப 50 + 60 + 62 63 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 63 லட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்குன்னே செப்பரேட்டாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீசனில் செலவு மிச்சம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. ஏற்கனவே கமல் சார் அவர்கள் ஹோஸ்ட் பண்ண கிடையாது, சம்பளமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைச்சிது. இப்படி இருந்துமே இவங்க இந்த மாதிரி பண்ணி போட்டாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 50 லட்சத்தில் ஜெயிச்சிருந்தார் அப்படின்றப்போ ஸோ அவருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய சேலரிலாம் வந்திருக்கும், டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா சேலரி வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரியான விஷயம் பண்ணதுனால அவருக்கு தான் பெரிய ட்ராபேக் மாதிரி எனக்கு தோணுது. நம்ம முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளோ பணத்தை ஜெயிச்சிருக்காரு அப்படின்றப்ப அவருக்கு கைக்கு வர வேண்டியது 50 லட்சம் ரூபா. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பணப்பட்டிகள் வைக்கப்பட்டதுனால அவருடைய அந்த மெயின் அமௌண்ட்லேருந்து நிறைய அமௌண்ட் டெபிட் செய்யப்பட்டது. அவர் கைக்கு வர அந்த அமௌண்ட்லேருந்து டெபிட் செய்யப்பட்டதுனால கிட்டத்தட்ட 40,50,000 ரூபா பார்த்தீங்கன்னா அவரோட கைக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ஒரு பக்கம். அதாவது இது டைட்டில் வின்னர் ஆனர்ல, அதனால் வந்த தொகை 40,50,000 ரூபா. இதே மாதிரி அவருக்கு சேலரி கொடுக்கப்படுது. டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்கப்படுது. அந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் சரி, எந்த பிக் பாஸ் சீசன் போனாலுமே சரி, அதில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் அவருடைய அந்த மார்க்கெட்டை பார்ப்பாங்க. அவங்க எந்த லெவலில் வந்திருக்காங்க, அவங்களுக்கான சேலரி எந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேலரி கொடுப்பாங்க. தீபக் இருக்காருன்றப்ப அவருக்கு டே பேஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவருக்கு டே பேசிஸில் ஒரு 15,000 கொடுக்குறாங்க அப்படின்றப்ப, நம்ம ரஞ்சித் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மூத்தவர், நிறைய படங்கள் நடிச்சுவர், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கைன்றனால அவருக்கு ஒரு 18,000. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் அவங்களுக்கு கூடிய அந்த ஃபேமஸை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரிஸ் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு எவ்வளோ சம்பளத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப டே பேசிஸில் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 105 நாள் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காரு. அவருக்கு வந்த அந்த ஒட்டுமொத்த அந்த டே பேசிஸ் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 10,50,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக நம்ம முத்துக்குமரன் அவருடைய கைக்கு வந்தது, அதாவது இது வரைக்கும் அந்த டைட்டில் வின்னர் அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த டே பேசிஸ் சேலரி எல்லாம் சேர்த்து அவரோட கைக்கு வந்தது 51 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அவருடைய கைக்கு வந்திருக்கு. இது கம்மி தான். ஏன் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறது, டைட்டில் வின்னர் பழைய அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்றப்ப 50 லட்சம் இருந்திருக்கும். இப்போ இந்த டே பேசிஸ் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 10 லட்சம் அப்படின்றப்ப நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அமௌண்ட்டாக வந்திருக்கும். 60, 61 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஆளுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி சீசனில் அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அது எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்டா டேய், உங்களுக்கே மனசாட்சி இல்லையாடா, நான் கூட ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்க போல். இந்த மாதிரி மெயின் அமௌண்ட்லாம் டெபிட் பண்ண மாட்டாங்க, டைட்டில் வின்னர் அமௌண்ட்டில் இருந்தால் டெபிட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அப்படின்னா அந்த பெரிய கார்டை ஒன்று கொடுத்தாங்க. அந்த கார்டிலே பார்த்தீங்கன்னா கொட்டை எழுத்தில் போட்டு வச்சுருக்காங்க 40,50,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஹோஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா கமல் இருந்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க. இப்போ அந்த ஹோஸ்ட் கிடையாது. இந்த புது ஹோஸ்ட்டுக்கு பெருசாக நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக விளங்கவே இல்லை. நீங்கள் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் போயிருக்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு போக வேண்டிய தொகை அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு தொகை. அந்த தொகை போகலை. பட் இதுவே அவருக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம். என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு ஷோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்ம்
ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நான் அதை வச்சு செய்யணும். ஆனால் அதை செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக வந்து செஞ்சாங்களா, அது வந்து என்னால் ஜீரணிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து என்ன நினச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பணப்போட்டி வந்து வைக்கிறாங்களே, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மெயின் அமௌண்ட்டில் டெபிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய அந்த ஆட்கள் வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து போடுவாங்க, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்களா, இல்லை வந்து இதிலே வந்து நம்ம வந்து கழிச்சு எல்லாத்தையும் வெளியில் தள்ளி ஓட்டலாம்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்களான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. அதே மாதிரி இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகளை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் போனது, அதாவது ரீசெண்ட் டேஸில் ரீசெண்ட் மந்தில் எனக்கு வந்து அதிகமான வியூஸ் போனது இந்த பிக் பாஸ் தான். நான் மற்ற விஷயங்கள் வந்து தொடாமல் பிக் பாஸ்க்குள்ளே வந்து இருந்துட்டேன். அடுத்த சீசன், அதாவது இந்த சீசன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணேன், ஓரளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் வந்து இன்னும் என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய அந்த திறமைகளும் வந்து கொஞ்சம் வந்து மேம்படுத்திக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து புது யுகத்தோடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எதிர்பார்க்குறேன். நன்றிகள்.